வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி பற்றிய ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன புதிய அப்டேட் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி சென்னையிலிருந்து இந்தியாவின் மிக முக்கியமான நகரங்களுக்கு புதிய சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. டிஎன்எஸ்டிசி ஆனது சென்னையிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு புதிய பேருந்து சேவைகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய சேவைகள் அனைத்தும் நவீன வசதிகளுடன் கூடிய அதிநவீன பேருந்துகளுடன் இயக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் கட்டணத்தை குறைக்க டிஎன்எஸ்டிசி முடிவு செஞ்சிருக்கிறது. டிஎன்எஸ்டிசி பேருந்து பயணத்தை பயணிகளுக்கு மலிவு விலையில் மற்றும் மாற்றும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் கட்டணத்தை குறைப்பதாக அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட கட்டணங்களுக்கு நவம்பர் 1, 2023 முதல் அமலுக்கு வரும். டிஎன்எஸ்டிசி டிக்கெட் முன்பதிவு செய்ய புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்த உள்ளது. பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்த டிஎன்எஸ்டிசி திட்டமிட்டுள்ளது. புதிய ஆப்ஸ் பயனாளர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மேலும் ஆன்லைன் கட்டண விருப்பங்கள், நிகழ்நேர பஸ் டிராக்கிங் மற்றும் பேருந்து அட்டவணையில் நேரலை அறிவிப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை வழங்கும் புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்த டிஎன்எஸ்டிசி தனது கார்பன் அளவை குறைக்கும் வகையில் புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. புதிய மின்சார பேருந்துகள் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும். பயணிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த டிஎன்எஸ்டிசி பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக டிஎன்எஸ்டிசி அறிவித்துள்ளது. பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுதல், பாதுகாப்பு நெறிமுறைகளை குறித்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளித்தல், பஸ்களில் வழக்கமான இந்த ஆய்வுகளை மேற்கொள்வது ஆகியவை இந்த நடவடிக்கையில் அடங்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. மேற்கண்ட செய்திகளுக்கு மேலதிகமாக டிஎன்எஸ்டிசி தனது சேவைகளை மேம்படுத்தவும் பயணிகளுக்கு பேருந்து பயணத்தை வசதியாக மாற்றவும் பல முயற்சிகளை அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகளில் பின்வருமன என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில் நிலையங்களில் மற்றும் விமான நிலையங்களில் புதிய டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்ஸ்கள் அறிமுகம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பேருந்துகளில் இலவச வைஃபை வழங்குதல், மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு சலுகைகள், பயணிகளின் குறைகளை நிவர்த்தி செய்ய புதிய வாடிக்கையாளர் பராமரிப்பு மையம் தொடங்குதல். டிஎன்எஸ்டிசி அதன் உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்த பல நீண்டகால திட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களில் பின்வருமென என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய நகரங்களில் புதிய பேருந்து முனையங்கள் கட்டுதல், தற்போதுள்ள பேருந்து முனையங்களை மேம்படுத்துதல், புதிய பேருந்துகள் வாங்குதல், புதிய டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு பயிற்சி அளித்தல். டிஎன்எஸ்டிசி தனது பயணிகளுக்கு பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் மலிவான பேருந்து பயணத்தை வழங்க உறுதி பூண்டுள்ளது. டிஎன்எஸ்டிசி அறிவித்த முயற்சிகள் இந்த இலக்கை அடைவதற்கான சரியான திசையில் ஒரு படியாகும் அப்படின்றது தெரிவிக்கப்படுதுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.